திருச்சிற்றம்பலம். அருமறையனை ஆனொடு பெண்ணனை, அருமறையனை ஆனொடு பெண்ணனை, கருவிடம் மிக உண்டயம் கண்டனை, பொறிவெண் நூலனை புள்ளிருக்க வேலூர், பொறிவெண் நூலனை புள்ளிருக்க வேலூர், உருகி நைபவர் உள்ளம் உருகுமே, உள்ளம் உள்கி உகந்து சீவன் என்று, உள்ளம் உள்கி உகந்து சீவன் என்று, மெல்ல உள்க வினை கெடு மெய்மையே, புள்ளி நாற்பனி புள்ளிருக்க வேலூர், புள்ளி நாற்பனி புள்ளிருக்க வேலூர், வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே. திருச்சிற்றம்பலம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுந்த புதியவளே, கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறைகுறையா செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. வணக்கம். இந்த பொன்னான மாலை பொழுதில் பகாங் மாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழக ஏற்பாட்டில் உலக கிண்ண மின்னூல் இயங்கலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ்தாயின் பாதம் போற்றி நனித்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காலம் தாழ்த்தாமல் நமது நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக தலைமையுரை வழங்குவதற்காக திரு விஜயன் வெங்கடராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நண்பர் திரு ரகுநாதன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய தினம் புது முயற்சியாக மாறுபட்ட ஒரு கோணத்தில் ஒரு மின்னூலினை பகாங் மாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகம் வெளியீடு செய்ய முயற்சித்துள்ளது. இந்த உலக கிண்ணம் என்னும் மின்னூல் பகாங் மாநில கல்வித்துறையின் தமிழ்மொழி உதவி இயக்குனர் திரு சரவணன் ராமச்சந்திரன் அவர்களால் எழுதப்பட்டது.
குறிப்பாக நூல் வெளியீடு என்றாலே இயங்கலையில் வெளிவருவது மிக அபூர்வமான ஒரு செயலாகும். இந்த நிலையை போக்குவதற்காக மகாமாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகம் இந்த புதிய முயற்சியினை இன்று மேற்கொண்டுள்ளது. காற்பந்தை பொறுத்தவரையில் உலக கிண்ணம் என்னும் போட்டி விளையாட்டானது பலராலும் விரும்பி பார்க்கப்படுகின்ற பல கோடி ரசிகர்களை கொண்டிருக்கின்ற ஒரு விளையாட்டாக திகழ்கிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றாலும் இந்த 4 ஆண்டு எப்பொழுது வரும் என்று பலரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கும் ஒரு விளையாட்டு என்றால் அது உலக கிண்ண காற்பந்து போட்டிதான். இந்த உலக கிண்ண காற்பந்து போட்டி, உலக கிண்ணம், அதில் பங்கெடுக்கும் அணிகள் போன்றவற்றோடு மிக ஆழமான தன்னுடைய அனுபவத்தையும் தான் கடந்து வந்த உலக கிண்ண பாதைகளையும் தான் ரசித்து மகிழ்ந்த காற்பந்து போட்டிகளையும் தன்னுடைய அனுபவங்களை எழுத்துக்களாக்கி ஒரு நூலாக வடிவமைத்திருக்கின்ற திரு சரவணன் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய கழகத்தின் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த மின்னூலானது முதல் முறையாக தமிழ் மொழியில் விளையாட்டு தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு நூலாகும். அதுவும் மின்னூலாக வெளிவருவது குறிப்பாக காற்பந்து ரசிகர்களுக்கும் மின்னூல் வாசகர்களுக்கும் ஒரு சிறந்த படைப்பாக விருந்தாக அமையும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம். இந்த வகையில் இந்த நூல் வெளியீட்டிற்கு கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் நண்பர்கள் திரு பரசுராம், திரு தினகரன் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த காற்பந்து தொடர்பான மின்னூலை மின் வெளியீடாக வெளியீடு செய்வது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மகாமாநில கல்வித்துறையும் மகாமாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகமும் ஏற்று நடத்திய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சிறுகதை மற்றும் கட்டுரை போட்டி வெற்றியாளர் அறிவிப்பும் இந்த நாளில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், காற்பந்து ரசிகர்களுக்கும், மின்னூல் வாசகர்களுக்கும் இவ்வேளையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி செம்மையாக நடைபெற தொழில்நுட்ப உதவிகளை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் திரு கணேசு மற்றும் ராஜலட்சுமி அவர்களுக்கும் இவ்வேளையில் எங்களுடைய நன்றி. இந்த நூலானது நூல் வெளியீட்டில் ஒரு புதிய தொடக்கமாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வகையிலான மின்னூல்கள் தமிழில் அதிகமாக வெளிவர வேண்டும். குறிப்பாக விளையாட்டு தொடர்பான நூல்கள் வெளிவர வேண்டும். அது வழி இன்னும் மறைந்து கிடக்கின்ற விளையாட்டுக்கள் தொடர்பான செய்திகள் தமிழில் எழுதப்பட்டால் மேலும் பலவிதமான புதிய முயற்சிகளை மேற்கொண்டு மேலும் பல வகையான நூல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த உலக கிண்ணம் என்னும் மின்னூலை பற்றி கூற வேண்டும் என்றால், ஆசிரியர் அவர்கள் பல்வேறு கோணங்களில் உலக கிண்ணத்தை ஆராய்ந்து அலசி எழுதியுள்ளார். உலக கிண்ணத்தின் வரலாறு, தோற்றம், பங்கெடுத்த நாடுகள், ஏற்று நடத்திய நாடுகள், வெற்றி பெற்ற அணிகள் போன்றவற்றையோடு தன்னுடைய அனுபவத்தையும் இதில் இணைத்து எழுதியிருக்கின்றார். இந்த நூலில் சிறப்பு அம்சமாக திகழ்வது, இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உள்ளடக்கத்தில் உள்ள தலைப்புகளை சொடுக்கினால் அந்த பக்கத்திற்கு நேரடியாக சென்று உங்களை அங்கேயே வாசிக்க செய்யும். அது மட்டுமல்லாமல் இந்த நூலில் ஒரு சில பகுதிகளில் காணொளிகளும் இணைப்புகளாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. உலக கிண்ணத்தில் குறிப்பிடத்தக்க சில காணொளி காட்சிகளை இந்த நூலில் இணைப்பாக இணைத்து வாசகர்கள் மின்னூலை வாசித்த வண்ணமே காணொளியையும் கண்டுகளிக்கும் ஏற்பாடுகளும் ஆசிரியர் அவர்களால் இந்த நூலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நூலுக்கு தனி சிறப்புகளாகும். ஆக இந்த நூலை வாசக பெருமக்கள், காற்பந்து ரசிகர்கள் இந்த மின்னூலை வாங்கி வாசித்து பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பெரிதும் உண்டு. மேலும் நாங்கள் ஏற்று நடத்திய சிறுகதை மற்றும் கட்டுரை போட்டி வெற்றியாளர்களுக்கான அறிவிப்பும் இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாநிலத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய படைப்புகள் எதிர்காலத்தில்
இதுபோல மின்னூலாக வடிவம் பெறுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்ற இந்த உறுதியளிப்பை செய்கின்றோம். இங்கு அவ்வகையில் இந்த நிகழ்ச்சி எல்லாம் வல்லும் இறைவன் அருளால் சிறந்த முறையில் இனிதே நடைபெற அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தலைமையுரையை வழங்கிய திரு விஜயன் வெங்கடராஜன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். காலம் தாழ்த்தாமல் மதிப்புரையை வழங்குவதற்காக திரு பரசுராமன் செல்வராஜு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பின்னி நின்று என்னை பிறவி பெறுவது, முன்னை நன்றாக புயல்தம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் மணித்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சிறந்த காட்பந்து விளையாட்டாளர், காட்பந்து ரசிகன், காட்பந்து பைத்தியம். என் உலகமே காட்பந்து என்பதால் இந்நூலை மதிப்பீடும் வாய்ப்பை எனக்களித்த ஐயா திரு சரவணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய திருநாட்டில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும்பாடுபடும் தமிழ் அறிஞர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர் ஐயா திரு சரவணன் ராமச்சந்திரன் அவர்கள். அவர் உலகக்கிண்ணம் என்ற மின்னியல் நூலை வாசகர்களின் விருதிற்காக வழங்கியுள்ளார். தமது காட்பந்து வாழ்க்கையின் அனுபவத்தை துணையாக கொண்டு உலகக்கிண்ணத்தை பற்றி ஆழ்ந்த கருத்துக்களை இந்நூலில் தெரிவித்திருக்கிறார். இந்நூல் நிச்சயமாக காட்பந்து ரசிகர்களின் அபிமானத்தை பெறும் என்பதில் சற்று மையமில்லை. 1930 உருகுவே நாட்டில் தொடங்கி 2008ஆம் ஆண்டு ரஷ்யா வரை நடைபெற்ற உலகக்கிண்ண காட்பந்து ஆட்ட போட்டிகளை மிக அருமையாக விமர்சனம் செய்துள்ள இவர் ஒரு திறமையான காட்பந்து விளையாட்டாளரும் கூட என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. என் பாக்கியம், இது என் பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். இவருடன் இணைந்தும் இவருக்கு எதிராகவும் பல ஆட்டங்களில் களமிறங்கியுள்ளேன். சிறு வயது முதல் காட்பந்து விளையாட்டிலேயே மூழ்கி போன, ஊறி போன இவருக்கு இந்நூலை எழுதுவதில் பெரும் சிக்கல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். 38 இதழ்களை கொண்டுள்ள இந்நூலை வாசிக்கும் பொழுது அந்நாளில் தொலைக்காட்சி முன் அமர்ந்து பல உலகக்கிண்ண போட்டிகளை பார்த்த நினைவுகள் என் கண் முன் தோன்றி மறைந்தன. அது வேறு மாதிரியான ஒரு உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்ல முடியாத ஒரு இன்பமான ஒரு உணர்வு. யாருக்குள் காட்பந்து என்னும் நுணுக்கமான கலை ஒரு ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இவை அனைத்தையும் உணர முடியும். உலக கிண்ணத்தின் வரலாற்றையும் அதன் வளர்ச்சியும் வாசிக்கும் போது பல புதிய தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன். இன்றைய இளைஞர்களுக்கு இந்நூல் மிக பயனாக இருக்கும். அவர்களால் கடந்த கால உலகக்கிண்ண வரலாற்றை பற்றி மேலும் விரிவாகவும் விவரமாகவும் தெரிந்து கொள்ளவும் முடியும். மாணவர்கள், அதாவது ஆரம்ப பள்ளி மாணவர்கள் இந்நூலை வாசிக்கும் போது அவர்களுக்குள் இயற்கையாகவே காட்பந்தின் மீது காதல் மலரும் என்பதில் கிஞ்சிற்றும் மையமில்லை. அதே வேளையில் அவர்களிடம் வாசிப்பு பழக்கம் மேலோங்கும் என்பதிலும் ஐயமில்லை. மேலும் ஐயா அவர்கள் இது போன்ற பல படைப்புகளை வழங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முதல் பதிப்புரையை வழங்கிய ஐயா திரு பரசுராமன் செல்வராஜு அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இரண்டாம் பதிப்புரையை வழங்குவதற்காக திரு தினகரன் சங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், நான் தினகரன் சங்கரன். இன்னல்கள் இடர்களாயினும் துன்பங்கள் மெய் துரைத்தாயினும் நீ நேர்மை நிலைப்பாட்டில் என்றும் நிலைத்திருக. உலக கிண்ணம் உலகளாவிய மக்களின் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட உலக கிண்ணம். பல்வேறு விளையாட்டுகள் உலகளாவிய நிலையில் விளையாடப்பட்டு வந்தாலும் இந்த உலக கிண்ணம் என்பது பல்வேறு மக்களிடையே இருக்கும் பிரிவினையாக கொண்டிருக்கும் மக்களிடையே ஒற்றுமையை வலுப்பெருக்கக்கூடியது. 1930 முதல் தற்போதைய நிலை வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை நோக்கிய பயணம் இது உலக கிண்ணம். இந்த உலக கிண்ணத்தை பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளும் கூட முழு முதலாக
ஆய்வுக்கு பலரும் எழுதியிருக்காங்க. ஆனா இதுதான் முதல் முறையாக தமிழில் வெளிவருகிறது. நாம தமிழை வளர்க்கணும் அப்படின்னாக்கா நாம ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழை தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவாலும் அறிவியலாலும் அதனை நகர்த்தி கொண்டு நாம் போனாலே போதுமானது. அது மட்டுமின்றி உலக கிண்ணம் 2ஆம் உலக போர் அந்த காலகட்டத்துல 2 முறை உலக கிண்ணம் நடக்காம தடைப்பட்டிருக்கு. இதையும் அவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உலக கிண்ண கால்பந்து போட்டிகள்ல இந்த ஆட்டத்தின் பார்வை, ஒவ்வொரு ஆட்டம், குழு ஆட்டம், காலிறுதி ஆட்டம், அரையிறுதி ஆட்டம், இறுதி ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இருக்கின்ற அந்த கோர்வைகளை அருமையாக கோர்த்து எழுத்தாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் ஐயா திரு சரவணன் ராமச்சந்திரன் அவர்கள். நன்றி. மதிப்புரையை வழங்கி சென்ற திரு தினகரன் சங்கரன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நமது நூல் வெளியீட்டை காண்பதற்கு முன்பதாக ஒரு வியன காட்சியை காண்போம். வியன காட்சி இதோ உங்களுக்காக. அடுத்த ஒரு காணொளியை நாம் காணவிருக்கின்றோம். அடுத்த காணொளியானது நாம் எங்களை மூலியமாகவே முதல் புத்தகத்தை பெறுநரை நாம் அறிமுகம் செய்யவிருக்கின்றோம். இந்த முதல் புத்தக பெறுநர் மிகவும் நூலாசிரியரின் வாழ்வில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பெறுநராக இருக்கின்றார் என்பதை இங்கு பதிவிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுவதற்காக அடியேன் கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, நிகழ்ச்சி நெறியாளராக என்னை கடமைக்கு இடுபணியிட்ட போது உலக கிண்ண மின்னூலை பற்றி நீங்கள் பேச வேண்டும், இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு நிகழ்ச்சி நெறியாளராக வர வேண்டும் என்று சொன்னபோது, சரி இதுக்கு முன்பதாக வேறு ஏதாவது புத்தகங்கள் இருக்கின்றதா என்று சற்று அலசி பார்ப்போம் என்று இணையத்தில் தேடி சென்றேன். இதுவரையில் எந்த புத்தகமும் இல்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்களும் தேடி சென்று பார்த்தீர்களானால் நிச்சயமாக இருக்கக்கூடும் ஒரே ஒரு புத்தகம், அதுவும் நம்முடைய இந்த இன்று வெளியாகவிருக்கும் இந்த உலக கிண்ண மின்னூலாக இருக்கும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். என்ன சொல்ல வரேன்னா, வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் முழுக்க தமிழில், அதுவும் தூய தமிழில் நூலாசிரியரால் தூய தமிழில் ஏற்றப்படும் இந்த உலக கிண்ண மின்னூல் நிகழ்ச்சிக்கு ஒரு வரலாற்று மிக்க தடயமாக நீங்களும் நாங்களும் கலந்திருக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, அடுத்து தொடர்ந்து நமக்கான ஒரு வியன காட்சி தொடர்ந்து இருக்கின்றது. இந்த வியன காட்சியில் நாம் முதல் நூல் பெறுநரை அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். Initiating system 1. System 1 loaded.
மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நான் பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை தெரிவிச்சு அறிவித்தேன். முதல் நூலை பெற்றுக்கொண்ட அம்மா அவர்களுக்கு நன்றி. அவர் வேற யாரும் இல்லை, நமது நூலாசிரியரின் சொந்த தாய். இன்று பொழுதில் பெரிதுவக்கும் அந்த சந்தோஷத்தை இன்று முதல் நூலை பெற்றுக்கொள்ளும் அந்த தாயும் முதல் நூலை வெளியாக்கி கொள்ளும் இந்த நூலாசிரியரும் இன்று அந்த தருணத்தில் அந்த மகிழ்ச்சியை அடைகின்றனர். இவர்களுக்காகவே, இந்த தருணத்திற்காகவே எழுதப்பட்ட குரலாகவே இது மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது என்று கூறி காலந்தாழ்த்தாமல் நமது அடுத்த அங்கமாக, மிக முக்கிய அங்கமாக ஏற்புரை, இந்த ஏற்புரையை வழங்குவதற்காக நூலாசிரியரை அன்புடன் அழைக்கின்றேன். ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். உலக கிண்ண மின்னூல் நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் நனி தமிழ் வணக்கம், நற்றமிழ் வணக்கம் உரித்தாகட்டும். நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் நெறியாளர், அன்பு நண்பர், மாணவ நண்பர் ரகுநாதன் குப்புசாமி அவர்களே, பஹாங் மாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகத்தின் தலைவரும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் தலைவரும் ஆகிய ஐயா விஜயன் வெங்கட்ராமன் அவர்களே, தொழில்நுட்ப உதவி வழங்கி கொண்டிருக்கின்ற தம்பி கணேஷ் மற்றும் தங்கை ராஜலட்சுமி அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய நேரலையில் இணைந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த புதிய முயற்சி வெற்றி பெறுவதற்கு தோள் நின்ற அனைவரையும் முதலில் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன். நூலை பற்றியும் ஏற்புரை பற்றியும் சொல்வதற்கு முன்பதாக, ஏன் இந்த உலக கிண்ணம் அப்படி என்ன பெரிய ஒரு செய்தியை நாம் செய்துட்டோம், பெரிய நிகழ்ச்சியை நம்ம படைச்சிட்டோம் அப்படின்னா பலரும் பல நிலைகள் சிந்தித்திருக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழுக்கு நாம் செய்கின்ற இன்னொரு கொடை, தமிழுக்கு நாம் செய்கின்ற இன்னொரு புதிய முயற்சி. எப்பொழுதுமே அனைவரிடமே சொல்லிக் கொள்வது போலத்தான். என்ன அப்படின்னாக்கா, தமிழால் அனைத்து முடியும், ஆனால் அதை தமிழர்கள் தான் முடித்து காட்டுவது இல்லை என்ற மனக்குறை எப்பொழுதும் எனக்கு இருக்கும். இந்த உலக கிண்ணம் என்ற நூல் கூட எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்ததற்கான காரணம், பல நிலைகள்ல ஒவ்வொரு முறையும் உலக கிண்ணம் நடக்கும் பொழுது இந்த உலக கிண்ண அந்த மேகசின், அந்த இதழை வாங்குவதற்காக நான் பல்வேறு நிலையிலே பல்வேறு இடங்கள்ல அந்த இதழ்களை நான் வாங்கியிருக்கேன், பல்வேறு ஊர்களில். சரிங்களா, பல்வேறு ஊர்னோடனே நான் வெளிநாட்டுலாம் போய் வாங்கிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நிச்சயமா வெளிநாடுகளுக்கு நான் செல்லவில்லை. மலேசிய நாட்டிலே பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நான் அந்த நூலை பெற்றிருக்கின்றேன், அந்த இதழ்களை. அதை ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும் பொழுது மலாயில இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த மாதிரி நூல் ஒன்று தமிழில் வராதா, ஏன் தமிழ்ல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமே, ஏன் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு நூல் இல்லை என்ற ஏக்கம் எப்பொழுதுமே என்னை வாட்டிக்கொண்டு இருந்தது. ஸோ எப்பொழுதுமே இந்த நம்மளுடைய இயக்கங்கள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இயக்கங்களை நாம் அடுத்தவர் மீது ஏற்றிவிட்டு நாம் அப்படியே இருந்து விடுவோம். எப்போதும் அதுதான் நடக்கும். யாராவது செய்வாங்க, ஏதாவது தமிழ் படம் மாதிரி யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவாரு, ஊரே வேடிக்கை பார்க்கும், யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவார்ல. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு கதாநாயகன் வரணும், ஒரு ஹீரோ வரணும் அப்படின்னு காத்திருப்பதே இந்த இனத்திற்கு ஒரு நிலை என்ற நிலையை மாற்றணும் அப்படின்னு வரும்போது 2018ஆம் ஆண்டு உலக கிண்ணம் எனக்கு அதற்கு கை கொடுத்தது. ஸோ தொடர்ந்து உலக கிண்ணத்தை பற்றி கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன். தொடக்கத்திலிருந்து பிறகு அது ஒவ்வொரு ஆட்டமாக இறுதி ஆட்டம் வரை போனது. பிறகு அந்த ஆட்டத்தில் நிச்சயமா என்னுடைய ஆர்வங்கள் பொய்த்து போயின, ஆனால் என் எழுத்துக்கள் எனக்கு கை கொடுத்தன. பல ரசிகர்களை நான் பெற்றேன் அந்த எழுத்துக்கள் மூலமா. அதற்கு முகநூல் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது. ஸோ இந்த எழுதிய கட்டுரைகள் எல்லாத்தையுமே இணைத்து ஒரு நூலாக ஆக்கலாமா அப்படின்ற எண்ணம் வரும் பொழுது முதல் நிச்சயமாக இது என்னன்னாக்கா, அந்த என்னுடைய ஏக்கத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த எழுத்து நான் எழுதினேன். அப்ப மாணவர்கள் மத்தியில இல்ல விளையாட்டாளர்கள் மத்தியில் ஒரு நூல் தமிழில் எழுத முடியும், விளையாட்டு குறித்தும் தமிழில் எழுத முடியும் அப்படின்ற அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறியது. அதற்கு நூல் வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது நிச்சயமாக என்னுடைய மிகப்பெரிய நன்றியை பஹாங் மாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழக தலைவர் ஐயா திரு விஜயன் வெங்கட்ராமனுக்கு தான் நான் சொல்லணும். சரிங்களா, அவர் இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு அவர் சொன்ன அந்த செய்திகள்,
இன்னைக்கு நம்ம அந்த பார்க்குற அந்த நூல் நிச்சயமாக இந்த அளவுக்கு இருக்காது. நண்பர்களே, நீங்கள் அந்த நூலை நீங்கள் பெற்று நீங்கள் அதை மின்னூலாக பார்க்கின்ற சூழல்ல இருந்தாலும் அந்த மின்னூலிலே காணொளிகளை இணைத்து நீங்கள் சொடுக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறு சிறப்பு அம்சங்களை அதிலே இணைத்திருக்கின்றார். நான் எழுதின வெறும் கட்டுரையை இப்படி ஒரு நூலாக்க முடியும் அப்படின்னு நிச்சயமாக நான் நினைத்து பார்த்ததில்லை. அடுத்து இந்த நூலுக்கான படங்கள், சரிங்களா, நூல் அப்படின்னு வரும்போது நூலாக்கணும் அப்படின்னு வரும்பொழுது படங்கள் இல்லை. சரி, படங்களை எங்க தேடலாம் அப்படின்னாக்கா நீங்க உங்களுக்கு தெரியும், படங்கள் என்று வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து பதிப்புரிமை சிக்கல்கள் எழும். சரி, இந்த செய்தியை நான் என்னுடைய மாணவ நண்பர் நமக்கு இன்று மதிப்புரை வழங்கிய தினகரன் சங்கரன் அவர்களிடம் சொன்னேன், இந்த மாதிரி படங்கள் வேணும் அப்படின்னு. அவர் தன்னுடைய முயற்சியில அதற்கான படங்களை இன்று நமக்கு தேடி தந்தார். சரிங்களா, அந்த படங்கள் தான் அந்த வண்ணங்களிலே நூல் முழுக்க விரவி வருவதை நாம் பார்க்கலாம். அடுத்து மதிப்புரை வழங்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது யார் மதிப்புரை வழங்குறது அப்படின்னு வரும்போது அப்படின்னாக்கா அதற்கு இலக்கணம் நிச்சயமா நம்ம யாரெல்லாம் மதிப்புரை கொடுக்கலாம், அந்த நூலுக்கு மதிப்புரை வழங்குறதுக்குன்ற இலக்கணம் தமிழே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அந்த வகையில என்னுடைய மாணவர்கள் இருவருமே மாணவ நண்பர்கள், காற்பந்து துறையில மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள், ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற அடிப்படையில அவர்களே அந்த மதிப்புரை வழங்கட்டும் அப்படின்னு அழைத்திருந்தேன். அவர்களும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் மதிப்புரை வழங்கி இந்த நூலுக்கு மதிப்பு சேர்த்திருக்கின்றார்கள். அடுத்து நிச்சயமாக என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய தாயார், அண்ணன்கள், அண்ணிகள், அக்கா, தம்பி, பிறகு மனைவி, என்னுடைய பிள்ளைகள். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூலை என்னுடைய 3 முத்தமிழுக்கு நான் அதை காணிக்கையாக அளித்திருக்கின்றேன். காரணம் அப்படின்னாக்கா என்னுடைய எழுத்துக்களுக்கு முதல் ரசிகர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா என்னுடைய வீட்டுக்காரவங்க தான். நீலாவதி சாமி கண்ணு தான், அவங்க தான் முதல் ரசிகர். அது கவிதையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை சரிபார்த்து அதற்கு முதல் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றதும் அவங்க தான். ஏன் இப்படி எழுதியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலாமே அப்படின்னு அதற்கு விமர்சனம் கொடுக்கறதும் அவங்க தான். ஸோ அந்த வகையில அவர்கள், அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பிள்ளைகள், சரிங்களா, ஒவ்வொரு முறையும் எழுதும்போது இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இன்னைக்கு என்ன எழுதியிருக்கீங்க, எதை பற்றி எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்கின்ற அந்த கேள்விகள் தான் என்னை தொடர்ந்து எழுதுவதற்கான ஊக்கமாக இருந்தது. ஸோ அந்த வகையிலே அவர்களுக்கு தான் இந்த நூலும் அந்த இதையும் நம்ம சொல்லணும். பிறகு நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வது போல தமிழ் வளர்ச்சி என்று குறித்து அவர் பேசும் பொழுது, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், உலகியலின் அடுங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தய இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் என்ற சிந்தனை நிச்சயமா வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தில் இந்த நூல் மின்னூலாக தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கேட்ட நண்பர்கள் இதுக்கு மிக பெரிய ஆதரவு கொடுத்திருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார்கள். இந்த தகவலை நான் புலனம்பள்ளி மக்களுக்கு சென்று சேர்க்கும் பொழுது அந்த வகையில அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுத்துறையிலும் தமிழில் நிறைய எழுத முடியும். அந்த விளையாட்டுத்துறை குறித்து ஒவ்வொரு உலக கிண்ணம் குறித்து கூட பல செய்திகளை ஒரு நூலாக ஒரு உலக கிண்ணத்தை பற்றி கூட எழுதலாம். அந்த அளவுக்கு அதற்கான தகவல்கள், தரவுகள் இன்று இணையத்தில் இருக்கின்றன. ஆனால் அதை எழுதுவதற்கு தான் தமிழர்களுக்கு நேரமும் வாய்ப்பும் வழங்க கிடைப்பதில்லையோ என்ற எண்ணம் இருக்கின்றது. இந்த ஒரு நூல் அந்த ஏக்கத்தை போக்குமே. ஆனால் இனி தொடர்ந்து விளையாட்டுத்துறை தொடர்பான நூல்கள் தமிழில் வெளிவருவதற்கு இந்த நூல் ஒரு உந்து சக்தியாக அமையுமே. ஆனால் அதுவே இந்த நூலுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய மதிப்புரையாக அடியேன் கருதுகின்றேன். பெரிய இமாலய சாதனையை தான் செய்துவிட்டதாக நிச்சயமாக அடியேன் கருதவில்லை. இது ஏதோ இந்த எளிய நாள் முடிந்த ஒரு சிறிய முயற்சி. இந்த சிறிய முயற்சிக்கு பெரும் அளவில் என்னோடு தோள் கொடுத்த குறிப்பாக ஐயா விஜயன், நம்மளுடைய பரசுராமன், தினகரன், ரகுநாதன், கணேஷ், பிறகு ராஜலட்சுமி இவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, இந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டு நேரலையில் கண்டு கொண்டு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு சிந்தனையோடு நான் விடைபெறுகின்றேன். ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று நாம் கேள்விகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்ட பரம்பரையாக இருந்ததிலே நமக்கு எந்த பெருமையும் இல்லை.
இந்த பரம்பரையை மீண்டும் ஆள வைப்பதில் தான் நமக்கு மிகப்பெரிய கடமையும் கடப்பாடும் இருக்கின்றது. அதற்கு எழுத்துத்துறை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கருவியாக நாம் பயன்படுத்தலாம். அதற்கு நிச்சயமாக ஒரு பேராயுதமாக எழுதுகோல் இருக்கும். அந்த வகையிலே நேரலையில் இணைந்திருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களிடமும் மாணவ செல்வங்களிடம் சொல்லுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள், தமிழில் எழுதுங்கள், தமிழுக்காக எழுதுங்கள், தமிழில் நாம் விதைப்போம். நிச்சயமாக தமிழ் மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து செழித்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகின்றேன். ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைக்கின்றது. வாருங்கள், அனைவரும் இணைந்து காட்டுவோம் வழிமுறை. நன்றி, வணக்கம். தமிழோடு உயர்வோம். நூலாசிரியர் திரு சரவணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. விளையாட்டுத்துறையில் தமிழ் தொடர்பாக நூல்களை வெளியிடுவதற்கு விதைமண்ணாக இந்த நூல் அமையும் எனும் அவரின் கருத்து மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக அமைகின்றது. தொடர்ந்து அவர் எழுதுகின்ற இந்த நூல்கள் வெளிவர வேண்டும், கூடிய விரைவில் வெளிவர வேண்டும். அதை சிறப்பாக, இன்னும் சிறப்பாக நாம் வெளியீடு செய்ய வேண்டும் என்பதே எங்களின் அவாவாக அமைகின்றது. தொடர்ந்து நமது பகாங் மாநில இடைநிலை பள்ளி தமிழ் ஆசிரியர்கள் கழக ஏற்பாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக கட்டுரை மற்றும் சிறுகதை போட்டி நடைபெற்றது. அப்போட்டியின் வெற்றியாளர்களை இப்பொழுது அறிவிப்பு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையில் கட்டுரை மற்றும் சிறுகதை போட்டியின் வெற்றியாளர் இது உங்களுக்காக. கட்டுரை போட்டி 3ஆம் பரிசு லோகிதா, தகப்பனார் பெயர் சிவம். கட்டுரை போட்டி 2ஆம் பரிசு பா காளீஸ்வரி நாயுடு, கிரியாங் இடைநிலைப்பள்ளி. கட்டுரை போட்டி மாணவர் பிரிவு முதல் பரிசு ஷர்மிளா, தகப்பனார் பெயர் குமாராவின், சுல்தான் அஜி அஹமத் ஷா இடைநிலைப்பள்ளி. தொடர்ந்து சிறுகதை போட்டி 3ஆம் பரிசு பா விக்னேஸ்வரன் ராஜு நாயுடு, மங்காரா இடைநிலைப்பள்ளி. சிறுகதை போட்டி 2ஆம் பரிசு ஜெய்குமார், தகப்பனார் பெயர் முரளி, சுல்தான் அஜி அஹமத் ஷா இடைநிலைப்பள்ளி. மாணவர் பிரிவு சிறுகதை போட்டியின் முதல் பரிசை தட்டி செல்பவர் நர்வின், தகப்பனார் பெயர் மனோகர், வாலியான் இடைநிலைப்பள்ளி. தொடர்ந்து சிறுகதை போட்டி இது ஆசிரியர் பிரிவுகளுக்கான 3ஆம் பரிசை தட்டி செல்பவர் திருமதி ராஜேஷ் கன்னி ஆறுமுகம், மந்திரி தோட்ட தமிழ் பள்ளி.
இரண்டாம் பரிசு திருமதி சிவகாமி சின்னத்தம்பி, ஆயர்கோட்டை இடைநிலைப்பள்ளி. சிறுகதை போட்டி ஆசிரியர் பிரிவு முதல் பரிசு குமாரி லோகேஸ்வரி நடராஜன், டொரண்டோ தமிழ் பள்ளி. போட்டியில் பங்கு கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் இவ்வேளையில் உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சியின் நிறைவை நாம் நாடி வந்து விட்டோம். நமது நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சில தகவல்களை இங்கே பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இந்த புத்தகங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சில அணுகுமுறைகளை இங்கே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றோம். அவ்வகையில் இந்த நூலை நாம் 3 வகையாக பெற்றுக்கொள்ளலாம். உலக கிண்ண முன்னூல், இதை 3 வகையாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதல் வழி, நாம் கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த புத்தகத்தை பணம் கொடுத்து, அதாவது 10 வெள்ளி கொடுத்து 10 வெள்ளி செலுத்தி நம்ம இதை பெற்றுக்கொள்ளலாம் மின்னூலாக. இதை நீங்கள் பிளே ஸ்டோரில் சென்று உலக கிண்ண மின்னூல் என்று தட்டச்சு செய்தால் மட்டும் போதும், இந்த புத்தகம் தோன்றும். அங்கே அதை வாங்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் அந்த பிளே ஸ்டோரில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இரண்டாவது வழிமுறை, நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த வங்கி கணக்கிற்கு நீங்கள் பணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை உங்களுக்கு மின்னஞ்சல் வழியாக இந்த புத்தகத்தை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அல்லது இந்த கூகுள் பாரத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இதை பூர்த்தி செய்துவிட்டு இந்த கட்டணத்தை செலுத்திவிட்டால் உங்களுக்கு மின்னஞ்சல் வழியாக நாங்கள் புத்தகத்தை அனுப்பிவிடுவோம். ஆக இந்த 3 வழியில் நீங்கள் இந்த உலகக்கிண்ண மின்னூலை பெற்றுக்கொள்ளலாம். வேறு கூடுதல் தகவலுக்காக நீங்கள் பகாங் மாநில இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகத்தை நீங்கள் எந்த வேளையிலும் தொடர்பு கொள்ளலாம். ஆசிரியர் சரவணன் இருக்கின்றார், திரு விஜயன் ஐயா இருக்கின்றார், கணேசன் ஐயா இருக்கின்றார். இவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் கூடுதல் தகவல்கள் பரிமாறிக்கொள்வார்கள். இந்த புத்தகம் இதோ உங்களுக்கான ஒரு சில காட்சிகளை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தகம் இந்த வடிவத்தில் தான் இருக்கும். பிலிப் புக், அதாவது வந்து நீங்க பக்கமா நீங்க வந்து உங்க விரலால வந்து நீங்க நகர்த்தி கொண்டே போகலாம். ஸோ அந்த வகையில தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே ஒரு சில காட்சிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம், நிறைய படங்கள் வைத்திருக்கோம், உங்களுக்காக காணொலிகளை வந்து வைத்திருக்கின்றோம். அந்த லிங்க் நீங்க தட்டினீங்கன்னாக்கா டைரக்டா அந்த அந்த காணொலிகளை நீங்க காணலாம். இது போன்றுதான் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளடக்கங்க வந்து நம்ம தனியா ஒரு பக்கத்துல கொடுத்திருக்கோம். எதை நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க தட்டச்சு செய்தீங்க அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட சாப்டரை வந்து நீங்க போய் படிக்கலாம். உலக கிண்ணம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் ஒரு நூலில் உள்ளடக்கி தமிழில் உங்களுக்காக எளிமையாக கொடுத்திருக்கும் இந்த நூலின் விலை ரீமா 10 ரிங்கிட் மட்டுமே. புத்தகத்தை பெற விரும்புவோர் தொடர்ந்து வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது எங்களது அந்த குறிப்பிட்ட அந்த கூகுள் வாரத்தில் வந்து உங்களது தகவல்களை பூர்த்தி செய்து நீங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது கூகுள் பிளே ஸ்டோரிலும் பணம் செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம். அல்லது பகாங் மாநில இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் கழகத்தை நீங்கள் எந்த நேரத்திலும் சரி எப்பொழுதும் சரி தொடர்பு கொள்ளலாம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். என கூறி நமது நிகழ்ச்சியை நாம் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்யவிருக்கின்றோம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. தமிழால் வாழ்கிறோம், தமிழை வாழ வைப்போம், தமிழோடு உயர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இருந்து சிரமம் பாராது வந்து கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் இவ்வேளையிலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.